முருகப்பெருமான் அருளாலையும் குருஜியோட அனுகிரகத்தாலையும் 2வது நாள் கோல்டன் ஜூபிலி விழா நடந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவாளை இப்போ மரியாதை பண்ண போகிறோம். முதல்ல கல்யாண மாமின்னு இங்கே தான் முதல்ல கிளாஸ் ஆரம்பித்தா மெட்ராஸில் 50 வருஷம் ஓடி போயிடுத்து. ஸோ அவள் முருகன் அழைச்சுட்டார். அதனால் அவள் சார்பில் அவள் டாட்டர் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ரமணன் அவளுக்கு நாங்கள் மரியாதை பண்ணுறோம். நீங்கள் கை காமிங்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் யாருன்னு. அனைவருக்கும் வணக்கம். இங்கு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திருப்புகழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பெற்றோர்கள் தில்லியில் இருந்த பொழுது குருஜி என்ற திருப்புகழ் அன்பர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட திரு A.S. ராகவன் அவர்களின் நேரடி மாணவியாக இருந்து திருப்புகழ் கற்றவர் என் தாய் கல்யாணி ராமசுவாமி. அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களில் சுமார் 503க்கும் மேலாக அருமையான இசையமைத்து தில்லி வாழ் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுடன் புத்தக வடிவில் அவற்றை தொகுத்து வெளியிட்டதும் தமிழ் படிக்க தெரியாதவர்களுக்கு உதவும் வகையில் ஆங்கிலத்தில் தாள குறிப்புகளுடன் திருப்புகழ் புத்தக வடிவில் வெளிவரும்படி செய்ததும் குருஜியின் வழிகாட்டலில் திருப்புகழ் அன்பர்கள் செய்த சாதனை. ஒவ்வொரு பாடலுக்கும் குருஜி அவர்கள் இசை அமைத்திருக்கும் விதம் அருமையானது. மனதை தொழும் அளவிற்கு அவற்றில் இருந்த உருக்கம் அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் தெரியாத மாணவர்களை கூட தூண்டி ஈர்த்து திருப்புகழ் கற்று இன்றும் பாட வைக்கிறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம். திருப்புகழை ஒரு வைபவமாக உலகெங்கிலும் கொண்டாடுவதற்கு சிறப்படைய செய்த குருஜி ராகவனை எத்தனை பாராட்டினாலும் போதாது. என் தந்தை 1973ஆம் ஆண்டு மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று சென்னைக்கு வந்த பிறகு குருஜியின் ஆசைகளுடன் இங்கு திருப்புகழ் வகுப்புகளை துவங்கினார் என் தாய் கல்யாணி. அதை கற்றுக்கொண்ட மாணவிகளிடம் ஒரு தாயின் பாசத்தையும் சிநேகிதியின் அன்பையும் கொண்டவளாக என் தாய் இருந்தாள் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். திருப்புகழ் அன்பர்களை கொண்ட ஒரு குடும்பமாக அது கருதப்பட்டது. எனக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இல்லை என்கிற குறையே இல்லாமல் இன்றும் என்னிடம் அம்மாவின் மாணவிகள் பாசத்தையும் அன்பையும் காட்டுவதை நான் சொல்ல விரும்புகிறேன். திருப்புகழ் கற்றுத்தந்த கல்யாணி மாமியின் மகள் என்கிற அறிமுகம் எனக்கு பெருமையை தருகிறது. ஆரம்ப காலத்தில் பஜனைகள் சஷ்டி கந்த சஷ்டி பஜனை எல்லாம் ராமச்சந்திரா ரோடில் இருந்த எங்கள் வீட்டில்தான் நடக்கும். அப்பா ராமசுவாமியும் அதற்கு உறுதுணையாக இருந்தார். திருப்புகழ் கற்ற மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமானதும் பஜனைக்கு வந்த கூட்டமும் அதிகரிக்கவே பஜனை மண்டபத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுது எங்களை உதவி செய்தவர் திருமதி சுலோச்சனா ரமணி அவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அம்மாவின் மாணவிகளாக இருந்தவர்கள் இன்றும் திருப்புகழ் வகுப்புகளை நடத்தி சிறுமிகளையும் பாட வைக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர்களில் முக்கியமானவர்கள் திருமதி அலமேலு சந்தானம் அவர்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கைபேசிகளும் சின்னத்திரை மெகா சீரியல்களும் மக்கள் கவனத்தை அதிகமாக ஈர்க்கும் இந்த காலத்தில் பஜனையில் ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டு 50வது ஆண்டு விழா கொண்டாடும் அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருப்பது பெருமைக்குரிய விஷயம். குருஜியின் முக்கிய சீடர்களில் ஒருவரான திரு மணி சார் அவர்கள் ஆன்லைனில் இப்போதும் அமெரிக்கா வாழ் தமிழ் மக்களுக்கு திருப்புகழ் கற்றுத் தருவதும் அவர் அமெரிக்கா போக நேரும் போதெல்லாம் அங்கு பஜனைகளை வைபவமாக நடத்தி வருவதையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க அழைத்த என்னை கல்யாணி ராமசுவாமியின் மகள் என்கிற முறையில் என்னை கௌரவிக்கும் திரு K. முத்துசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்புகழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கம். அடுத்ததாக சுலோச்சனா மேடம், மேனேஜிங் ட்ரஸ்டி, சிங்கேரி பிரவச்சன மந்திரம், அண்ணாமலைபுரம். இவா நமக்கு வருஷம் 3 நாளைக்கு அருணகிரிநாதர் விழா, அதுக்கப்புறம் ஸ்கந்த சஷ்டி ஒரு நாளைக்கு,
அப்புறம் அது மாதிரி இன்னொரு நாளைக்கு 3 நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். கமர்ஷியலாக அந்த இடத்துக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ரெண்ட்டு இருந்தாலும் நம்ம குருஜிகிட்ட இருக்க பக்தியினால், முருக பக்தியினால் அவள் நமக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கோ, அவளுக்கு இப்போ மரியாதை பண்ணுறோம். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். எனது குரு லக்ஷ்மி ரமணனுக்கு முதல் நமஸ்காரம். அதாவது கல்யாணி மாமி நாங்கள் 2 பேரும் ஜெய்ப்பூரில் அடுத்தோம் நானும் லக்ஷ்மி ரமணனும். கல்யாணி மாமி அங்கே வந்த போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வாரம் திருப்புகழ் கிளாஸ் உண்டு. ஒவ்வொரு சஷ்டியும் ஒவ்வொரு ஆற்றுல வச்சுப்போம். அப்போ நிறைய அங்கே பாடிட்டு இருந்தேன். சென்னை வந்த உடனே அதுக்கு முடியல, நார்த்தில் நன்னா இது பண்ணது. ஆனால் எங்கள் தாத்தா, சின்ன தாத்தா எஸ் முத்துசாமியர், அவர் திருப்புகழ் திருப்புகழ் மணி, அவர் எங்கள் அம்மாவுக்கு கசின். அதனால் எங்கள் ஆற்றுல எங்கள் தாத்தாலாம் முந்தைய அடியார்கள் திருக்கூட்டம்னுட்டு மவுண்ட் ரோட் மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு 1950 போவர். அதனால் எங்கள் ஆற்றுல ஊர் இருக்குது. என்னோடய குலதெய்வம் திருச்செந்தூர் சுவாமி தான். எல்லாத்துக்கும் மேலே அம்புலு மாமி ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி இது பண்ணுவார், இந்த மாதிரி நடக்கிறது இதுக்கு அதுன்னுட்டுன்னு. மாமியோட கைங்கரியத்தை எப்படி சொல்கிறது தெரியல. அதே மாதிரி மணிமாமாவும் சித்ரா, மணிமாமா முதல்ல பின்னால் சிங்கேரி மடத்தில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்தி, சித்ரா மூர்த்தி கற்றுக் கொடுத்தா. நான் அது கிளாஸ் அட்டன் பண்ணல, ஆனால் நடுவில் பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி பின்னால் இந்த மண்டபத்தில் ரொம்ப நல்லா ஃபுல் மிஸ்டர் ராகவன் மாமாவோட சதாபிஷேகம்னா வழிஞ்சு ரோட்லலாம் நின்னான். அந்த மாதிரி அவ்வளோ நல்லா நடந்தது. திருப்புகழ் அதாவது எப்படி சொல்கிறதில்ல, அது ஒரு மாதிரி ஒரு உருக்கமான புரிகிற மாதிரி ஒரு இது. சம்ஸ்கிருதத்தில் நிறைய ஸ்லோகம் இருக்குது, ஆனால் புரியுறது கஷ்டம். திருப்புகழில் தத்துவங்கள் இருந்தாலும் அது நல்லா புரியும். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத மேலே இது பண்ணி 50 ஆண்டுகளாக, அதுவும் கல்யாணி மாமி பண்ண காரியம் சொல்லவே முடியாது. அவ்வளவு பண்ணியிருக்கா. அவ்வளவு இது என்கிட்ட ரொம்ப ஒரு பொண்ணு நானும் ரொம்பவே அக்காதங்கையில் மறுத்தான். ரொம்பவே ஒரு இதாக இருந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு இதை தொண்டை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து மேலே இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பகவான் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானேஸ்வரர் சமயத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்தாப்பில் நுங்கம்பாக்கத்தில் ப்ரைவேட்டாக ஒரு மண்டலி நடத்தின்னு இருக்கா. அவள் திருப்புகழுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஸ்கந்த சஷ்டி 6 நாள் பண்ணுறதில் ஒரு நாள் 100% ஸ்பான்சர் பண்ணி நடத்தி கொடுக்குறா. அதை தவிர நம்ம பெரிய விழாக்கெல்லாம் அவள் டீம் 4-5 பேர் அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணி பூஜை திரவியங்கள் எல்லாம் பண்ணி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறா. நிறைய பேர் இருக்கா. எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னு சிம்பாலிக்காக அவளுடைய சீனியர் ஸ்ரீமதி உஷா நடராஜன், அவளுக்கு மரியாதை பண்ணுறோம். நீங்கள் சில வார்த்தைகள் பேசணும். என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது ஒன்றுமே புரியல. அம்புது சந்தான மாமி, எங்கள் அக்கா, அவெல்லாம் பேச முடியல. எல்லாம் ஒன்றா கல்யாணி மாமியத்தில் கற்றுப்பா எல்லாரும். அவள் 2 பேரும் அப்படி ஒரு இணைபிரியா நண்பர்கள். சவுந்தரா மாமி இவள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து எல்லாரும் பண்ணினவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னால் பேச முடியல, துக்கமாக ஒரே இதுவாக இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்தாப்புல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சென்னையில் இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரல. அதே மாதிரி திருப்பூரும் சென்னைக்கு ரொம்ப நாள் வராமையே இருந்தது. எல்லாம் பெங்களூரில் இருக்கும், பாம்பே இருக்கும், டெல்லி இருக்கும். அதை சென்னைக்கு வரவழைச்ச பெருமை சந்தானம் சார். அவர் முருகன் அழைச்சுட்டார், அளவேலு சந்தானத்தோட ஹஸ்பண்ட் அவர் இங்கே ஆரம்பித்து குருஜிக்கு எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்து புக்கு பிரிண்டிங்க்கு ஏற்பாடு பண்ணி வளர்கிறதுக்கு ரொம்ப சௌகரியம் பண்ணி கொடுத்தா. அவர் சார்பில் அளவேலு சந்தானம் அவளுக்கு மரியாதை பண்ணுறோம். அவள் நம்ம வைஸ் பிரசிடென்ட்னு பண்ணலை, அவர் சந்தானம் சாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் மரியாதை பண்ணுறோம். இப்போ அவள் சில வார்த்தைகள் பேசுவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மைக்கே சொல்கிறது பற்றலாம். எல்லாரும் பேசியாச்சு.
இனிமேல் நீங்கள் என்ன பேச போகிற இப்போ அப்படின்னு கேட்குறேன். ஆனால் கல்யாணி மாமியினுடைய தொண்டு வளர்கிறதுக்காக தொண்டு செய்யும்படி அருள்வாயே என்று திருச்செந்தூரில் சொன்னபடி நாம் எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த திருப்புகழ் மேன்மேலும் வளர்கிறதுக்கு எல்லாரும் குழந்தைகளுக்கு நிறையா கற்றுக் கொடுத்து மேன்மேலும் குருஜியினுடைய புகழ், கல்யாணி மாமியினுடைய புகழ் எல்லாம் வளரும்படியாக அந்த முருகன் நமக்கு அருள் புரியட்டும். நமஸ்காரம். ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெசன் நகரில். அங்கே பக்த மண்டலின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடந்து அவள் தான் அந்த கோவிலை ரன் பண்ணிட்டு இருக்கா. அவள் நமக்கு எப்போ கேட்டாலும் ஸ்பான்டேனியஸாக நம்ம ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்கும் இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கா. பிரசாதம் முதற்கொண்டு ஏற்பாடு பண்ணி தரா. ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் அந்த இடம் கிடைக்காம நாங்கள் சிரமப்பட்டோம். இப்போ இருக்கிற கமிட்டியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. எல்லாருக்கும் ஹானர் பண்ண முடியாது. சிம்பாலிக்காக அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் தியாகராஜன் அவளுக்கு நம்ம மரியாதை பண்ணுறோம். நாங்கள் அவள் சில வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். பக்தமணி சார்பில் கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு இது பெருமையாக இருக்குது. திருப்புகழ்னாலே எங்களுக்கு ஸ்பெஷல். எங்காத்து மாமியும் திருப்பூர் அன்பர் சித்ராமூர்த்தி எல்லாம் இருக்கா. மீனா மாமிகிட்ட தான் கற்றுண்டா. ரொம்ப ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த மீனா மாமியை மறக்கவே முடியாது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2013 ஐ அசோசியேட்டட் வித் திருப்புகழ். அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. பர்சனலாக எனக்கு ஒரு பாக்கியம், எங்கள் ஆத்துக்காரிக்கு ஒரு பாக்கியம். அது இது வந்து ஒரு முத்துசாமி சார் சொன்னார். இது திருப்புகழ் இவாளுக்கு வந்து பெஸ்ட்டு நான் பார்த்தேன்னாக்க டிசிப்ளின். அத்தனை பேர் 500 பேர் வருவா. இல்லை குருஜி இதுக்கோ இல்லை தைப்பூசத்துக்கோ வந்தான்னா அத்தனை பேரும் அந்த டிசிப்ளினோட அந்த ஸ்லோகத்தை இது பாடிட்டு அதே மாதிரி பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் 500 பேர் இருந்தாளா இந்த ஹால்லன்னு தெரியாது. அவ்வளோ டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இது வந்து ஒரு டீச்சருக்கும் இட் வில் கோ கிரெடிட் டு ஈச் டீச்சர். மீனா மாமிக்கு மட்டும் இல்லை, ஈச் டீச்சர் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். பிகாஸ் அவளுடைய குரூப் ஸ்டூடெண்ட்ஸு அப்படி வச்சுருக்கா. இது வந்து பக்த மண்டலி சார்பில் இது பண்ணுறேன். எங்களுக்கு இது பெரிய பாக்கியம். வருஷம் சிறப்பாக கொண்டாடணுங்கிறது பக்த மண்டலியில் எல்லாருமே எங்கள் மடப்பள்ளியிலேருந்து அத்தனை பேரும் வந்து திருப்புகழ்னாலே ஒரு பெரிய இது வச்சு நான் பண்ணுவேன். அதுக்கு லோகா சமஸ்தா சிகினோ பவந்து, இந்த பணி உங்களுக்கு தொடரணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். எதிர்பார்த்ததை விட ப்ரோக்ராம் சீக்கிரமே முடிஞ்சிடுது. பேசுகிறவா நிறையா பேசுவான்னு நினச்சிட்டு டைம் வச்சுருந்தேன். எல்லோரும் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டா. அதனால் சீக்கிரம் ஆகிடுது. அடுத்த ப்ரோக்ராம் 11க்கு பதிலாக அதுக்கு சம்மந்தப்பட்டவாள்லாம் இப்போ ரெடியாக இருக்கா. நீங்கள்லாம் அனுமதி கொடுத்தா இப்போவே அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ. அடுத்த ப்ரோக்ராம் இவ்வளோ தூரம் கிளாஸஸ்லாம் நடத்துறதுன்னா அதுக்கு டீச்சர்ஸ் முக்கியம். அந்த டீச்சர்ஸு டெடிக்கேஷனோடு நடத்தணும். நடுவில் கொரோனாலாம் வந்து சிரமப்படுத்திடுது. அப்பவும் விடாமல் ஆன்லைனில் எல்லாம் நடத்திட்டு இருந்தா. இப்போவும் தொடர்ந்து நடத்துறது. ஆன்லைன்னால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா போயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம டீச்சர்ஸ். நான் கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கா சென்னையில். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம், அதுக்கு டைம் இல்லை. அதனால் சிம்பாலிக்காக 4 பேர் டீச்சர்ஸ் சார்பில் பேசுவா. இப்போ முதல்ல வந்து ஆதி காலத்தில் இந்த கிளாஸஸ் இங்கே ஆரம்பித்ததுக்கு காரணமே கல்யாணி மாமி. ஸோ கல்யாணி மாமி முருகன் அழைச்சின்றதுனால அவளுடைய ஸ்டூடெண்ட் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இப்போ பேசுவாள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பெரியோர்களுக்கு அடியேன் சௌமியா வெங்கட்ராமனின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். என்னுடைய குரு திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி. இவர் திருமதி கல்யாணி ராமசுவாமியின் அன்பு மிகுந்த சிஷ்யை. திருமதி கல்யாணி ராமசுவாமி அவர்களை பற்றி அவருடைய பிரதான சிஷ்யையான திருமதி மீனா வெங்கட்ராமன் எழுதிய மடல் இது. அன்னைக்கும் மேலான குருவாம் திருமதி கல்யாணி ராமசுவாமி அவர்களை அறிமுகம் செய்து கொடுத்த குருஜி ராகவன் அவர்களுக்கு எங்கள் முதல் வணக்கம். உலகம் முழுவதும்
எந்த நாட்டிலிருந்து வந்து திருப்புகழ் பாடினாலும் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும் என்று முயற்சித்து அதை நிறைவேற்றிய குருஜி என்ற ஆலமரத்தின் ஒரு பழம், அதிலிருந்து ஒரு சிறு வித்து என்ற நல்முத்து நம் கல்யாணி மாமி அவர்கள். குருஜியின் உத்தரவு படி முதலில் டெல்லியிலிருந்து சென்னை வந்து கிருத்திகா பஜன மண்டலி என்ற பெயரில் திருப்புகழ் வகுப்புகள் ஆரம்பித்தார். இதுதான் பின்னாளில் திருப்புகழ் அன்பர்களுடன் இணைந்து இன்று 50 வருடத்தில் சென்னையில் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் உட்பட 1000க்கும் மேற்பட்ட அன்பர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக திகழும் இந்த திருப்புகழ் அன்பர்கள் ஆலமரம் மேலும் மேலும் வளர ஆரம்பகால சிஷ்யர்களில் முக்கியமானவர்களில் ஒருவரான மாமியின் தொண்டுகளை சிலவற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது. கபாலி கோவிலின் மாட வீதிகளில் திரு நட்ராஜன் மாமா அவர்களின் உதவியோடு வீதி பஜனை நடத்தினார் மாமி. கிருத்திகை தோறும் கபாலி கோவிலில் காலை பஜனை ஏற்பாடு செய்தார். இது 45 வருடங்களாக இன்றும் நடக்கிறது. அங்கு நட்ராஜன் மாமா திரு அருணகிரிநாதர் சிலையை பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார். அந்த முக்கிய நிகழ்வில் மாமி தன் குழுவினருடன் திருப்புகை பஜனை செய்தார். சஷ்டி அன்று தன் வீட்டில் பஜனை நடத்தி ஸ்கந்த சஷ்டி அன்று பால் பாயசத்தோடு சாப்பாடும் போட்டு பிறகு அன்பர்கள் கூட்டம் அதிகமாகவே ஸ்ருங்கேரி பிரவச்சன மந்திரத்தில் நடத்தினார். இப்போது அந்த மண்டபத்திலேயே இடம் போதவில்லை. மியூசிக் அகாடமியில் ஒரு 5-6 பேரோடு 1 மணி நேரம் சீசனின் போது பாடியிருக்கிறார். சஷ்டி அகண்ட பஜனைகளை முருகன் திருவருட்சங்கம் சிங்காரவேலன் சபாவுடன் இணைந்து அகண்ட பஜனையில் தான் 1 மணி நேரம் திருப்புகழ் பஜனை நடத்தினார். அடியார் இறைப்பணி மன்றத்தில் வருடந்தோறும் ஜனவரி 26ஆம் தேதி அன்று நம் மாமியின் திருப்புகழ் பஜனை நடைபெறும். ஜெய்ப்பூர் மற்றும் பெங்களூருவிலும் திருப்புகழ் வகுப்பு நடத்தி வந்தார். சில சமயங்களில் டூர் ஏற்பாடு செய்து ரயில், பஸ் ஏற்பாடு, தங்க ஏற்பாடு என்று பல க்ஷேத்திரங்கள் போனதுண்டு. மாமிக்கு வலது கையாக திரு சந்தானம் அவர்கள் இருந்தார். அதில் குறிப்பாக சிக்கல், எண்கண், எட்டுக்குடி, திருக்கடையூர், சுவாமிமலை, வள்ளிமலை முதலியவை தவிர சென்னையை சுற்றி உள்ள பல கோவில்களில் திருப்புகழ் பஜனை செய்துள்ளார். இன்று வள்ளி கல்யாணம் பல இடங்களில் நடந்தாலும் ஆரம்ப காலத்தில் மாமி வீட்டோடு 6 நாள் பாடி அடுத்த நாள் முருகன் கல்யாணத்தை கீத காங்கேயம் என்ற பெயரில் மாமி தயாரித்து மெட்டும் அமைத்து பாடி கோலாகலமாக வீட்டோடு நடத்தினார். மாமியின் சிஷ்யைகளில் 1-2 பேர் திருமதி பத்மாமூர்த்தி, திருமதி உஷா, திருமதி கல்யாணி ருக்மணி மாமியின் தங்கை இருவரும் 100 முதல் 120 எபிசோட் என்று கீத காங்கேயம் என்ற பெயரில் மாமியின் வழியில் வள்ளி கல்யாணத்தை இன்றும் நடத்தி வருகிறார்கள். 180 போன வாரம் 185வது கல்யாணத்தை முடித்திருக்கிறார் இவர். மாமி ரொம்ப சந்தோஷப்படுவா, இப்படி ஒரு சிஷ்யர் பரம்பரை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சிகரமாக தன் சிஷ்யைகளை அவர்கள் பகுதிகளில் திருப்புகழ் வகுப்பு நடத்த ஊக்குவித்து இன்று வம்ச பரம்பரை போல சென்னையில் பல இடங்களில் நடக்கிறது. இப்படி வகுப்புகள் நடத்திய சில சிஷ்யைகள் திருமதி மீனா வெங்கட்ராமன், திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி, திருமதி அலமேலு சந்தானம், திருமதி பாக்யா சுந்தரம். அபிராமபுரம் ஸ்ரீனிவாசா கிளப்பில் 1976-79களில்
மாமி ஆரம்பித்து வைத்த திருப்புகழ் வகுப்பு இன்றும் நடக்கிறது. 1977 டில்லியில் படிவிழா நடத்திய போது அன்று இங்கு சென்னையில் அதே நேரத்தில் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் பஜனை நடந்தேறியது. நவராத்திரியில் வீடுதோறும் சென்று பாடும் பழக்கமும் வந்தது. 6 சமயங்களில் 5 சமய கடவுள் பேரிலும் பாட்டுக்கள் சொல்லித்தந்து அந்தந்த பண்டிகைகளில் பாடவும் வைத்தார். கணபதி, சிவன், அம்பாள், விஷ்ணு, முருகன் என்று எல்லா கடவுள் பாடலும் அத்துப்படி. பகவத்கீதையில் பகவானுவாச்ச என்ற பகுதியை மட்டும் மெட்டமைத்து 200 ஸ்லோகங்களாக பாடி கற்றுத்தந்தார். இது தவிர அவரது சிஷ்யைகள் ருக்மணி மாமி, பாக்யா தியாகராஜன், அம்புலு சந்திரமௌலி, லலிதா ஸ்ரீனிவாசன், பட்டம்மாள், வனஜா, சகுந்தலா கோபாலசுவாமி மாமி போன்றவர்கள் பல இடங்களில் வகுப்புகள் நடத்தினார்கள். இப்போது அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்களிடம் கற்றுக்கொண்டவர்கள் நிறைய இடங்களில் இன்றும் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். இந்த தொண்டை ஆரம்பித்து நம் குருஜியின் உந்துதலால் ஆலமரமாக மேல் மேலும் வேர்விட்டு பெரிதாக உலகையே ஆட்கொள்ள முருகன் அருள் செய்யட்டும். கல்யாணி மாமியின் தொண்டின் பெருமை ஓங்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இதை வாசிக்கும் பெரும் பாக்கியம் எனக்கு திருமதி அம்புலு மாமியின் மூலமாக கிட்டியது. இதை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. அடுத்தாப்புல சீனியர் மோஸ்ட் டீச்சர் பாக்யலட்சுமி சுந்தரம். அவளால் இங்கே தான் மெட்ராஸில் தான் இருக்கா. நான் வர முடியல. அவளுடைய ஸ்டூடெண்ட்கிட்ட அவளுடைய ஒப்பீனியன் எழுதி கொடுத்துருக்கா. அவள் இப்போ படிப்பாள். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருப்புகழ் இசை வழிபாட்டு பொன்விழா வைபவம். இங்கு வருகை தந்திருக்கும் திருப்புகழ் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 50 ஆண்டுகள் திருப்புகழ் பயிற்சி வகுப்புகளை பற்றி நான் திருமதி பாக்யலட்சுமி சுந்தரம் என் அனுபவங்களை கூறியிருக்கிறேன். அருணதள பாத பத்மம் அதுனிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரன் முருகன் தமிழ்க்கடவுள். அவன் திருப்புகழ் நம் வாழ்நாட்களின் சிறந்த சேமிப்பு. அருணகிரிநாதர் முருகனின் அழகு, அருள், ஆற்றல் இவற்றை தொகுத்து அருமையான சந்தங்களுடன் திருப்புகழ் பாக்கள் அமைத்திருக்கிறார். அருசமய சாஸ்திர பொருளோன் குருமுனிவன் ஏத்தும் முத்தமிழோன் என்று வாழ்த்தி எல்லா கடவுளர்களின் உறவு முறையையும் வெகுவாக வர்ணித்து நம் எல்லோருக்கும் அவன் அருள் பூரணமாக கிடைக்க வேண்டியிருக்கிறார். முருகன் பல குடும்பங்களின் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை என்றென்றும் மிகச்சிறப்பு. தமிழ் மொழி சொற்கள் அமிழ்து. ழகரம் உச்சரிப்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான உமிழ்நீர் சுரக்க வல்லது. உயிர் மெய் எழுத்துக்கள் அழுத்தமாக உச்சரிக்கும் பொழுது உடலில் இரத்த ஓட்டம், பஞ்ச இந்திரியங்கள் செயல்பாடு, நாடி நரம்புகளின் துடிப்புகள் இவை மிகச் சீராக அமையும். ஆயுத எழுத்து வேலின் சிறப்பு கூறும் வகையில் நமக்கு கூர்மையான அறிவு, பரந்த மனப்பான்மை, நுண்ணிய உயர்ந்த ஆழ்ந்த சிந்தனை அளிக்க வல்லது. நம் குரு ஸ்ரீ ராகவன்ஜி தலைநகர் டில்லியில் முருகன் திருப்புகழ் சந்தங்களுக்கு ஏற்றாற்போல் ராகம் தாளம் அமைத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றளவில் அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள் ஆங்காங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து மாணவ மாணவியர் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்றனர். குறிப்பிட்ட வழிபாட்டு முறையில் பஜனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நம் குருஜி அபிராமி அந்தாதி, பதிகம் இவையும் சொல்லிக் கொடுத்து ஆடிவெள்ளி, தைவெள்ளி மற்றும் முக்கியமான தினங்களில் பாடப்பட்டு வருகின்றன.
படிப்படியாக கிருத்திகை, விசாகம், சஷ்டி, படிவிழா, அருணகிரிநாதர் ஆனிமூல விழா, கந்தசஷ்டி 6 நாட்கள் பஜனை, பின் வள்ளி கல்யாணம், வைகாசி விசாகம் என்று முக்கியமான தினங்களில் குறிப்பிட்ட வழிபாட்டு முறைப்படி திருப்புகழ், கந்தர் அனுபூதி, வேல் மயில் சேவல் விருத்தங்கள், வகுப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி விருத்தங்கள் பாடப்பட்டு வருகின்றன. சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தெரிச்சித்த அனுகிரக மரவேனே என்று குருஜி பிரார்த்தித்து நமக்கு திருப்புகழ் அமிர்தம் செழித்து கிடைக்க வழிகாட்டி இருக்கிறார். சென்னையில் முதலில் திருமதி கல்யாணி ராமசுவாமி மாமி அவர்கள் மயிலாப்பூரில் தன் வீட்டில் திருப்புகழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். திருமதி அலவேலு சந்தானம் அவர்கள், திருமதி இந்திரா அவர்கள் மற்றும் சிலர் கற்றுக்கொண்டிருந்தனர். திருப்புகழுடன் சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி இவையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் குருஜி முன்னிலையில் பஜனை ஏற்பாடு ஆகி இருந்தது. நாங்கள் ஸ்ரீநகர் காலனியில் வசித்துக் கொண்டிருந்தோம். அருகில் திருமதி ருக்மிணி மாமி அவர்கள் டில்லியில் இருந்து தன் பெண் சங்கரி வீட்டிற்கு வந்திருந்தார்கள். என்னை ஊக்குவித்து அந்த பஜனைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அதைத் தொடர்ந்து திருமதி கல்யாணி மாமி அவர்களிடம் திருப்புகழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். விடாமல் மிகுந்த ஆர்வமுடன் எல்லா வகுப்புகளுக்கும் சென்றேன். திருமதி கல்யாணி மாமி அவர்கள் விருத்தம் பாட முயற்சிக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள். முதலில் மோகன ராகத்தில் விழுக்கி துணை என்று தொடங்கும் கந்தர் அலங்காரம் பாடினேன். மேலும் மேலும் பாட வாய்ப்பு கொடுத்தார்கள். நானும் அபிராமி அந்தாதி, பதிகம் இவற்றில் உள்ள ராகங்களை பாடி பாடி பார்த்து விருத்தம் மற்ற ராகங்களிலும் பாட முயற்சித்தேன். பூரணமாக திருமதி கல்யாணி மாமி அவர்களின் கண்டிப்பில் நான் நன்கு செயல்பட முடிந்தது. திருமதி கல்யாணி மாமி அவர்கள் வள்ளி கல்யாணம், மூக்க பஞ்சசதி, பஞ்சாமிர்த வண்ணம், அபிராமி அந்தாதி, பதிகம், சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி இவை யாவும் நன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள். எதையுமே எதிர்பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் தவறாமல் வந்து நன்றாக பாட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தன் வீட்டிலும் மற்றும் பல இடங்களிலும் பஜனை ஏற்பாடு செய்து எங்களை பாட வைத்து நாங்கள் நன்றாக பாடுவதற்கு திருமதி கல்யாணி மாமி அவர்கள் ஒரு சிறந்த முன்னோடியாக செயல்பட்டிருக்கிறார்கள். நாளடைவில் எங்களுக்கு ஆங்காங்கே சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பு அமைந்தது. நான் ஸ்ரீநகர் காலனி, மயிலாப்பூர் கிளப், திருவான்மியூர் இவ்விடங்களில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இடையில் திருமதி கல்யாணி மாமி அவர்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கிருத்திகை பஜனை ஆரம்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து திருமதி சரஸ்வதி சுப்பிரமணியம் அவர்கள் 2 வருடங்கள் அதை சிறப்பாக நடத்தினார்கள். பிறகு ஏறக்குறைய 20 வருடங்கள் எனக்கு அந்த பொறுப்பை ஏற்று திருப்புகழ் அன்பர்களுடன் கிருத்திகை பஜனை கபாலீஸ்வரர் கோவிலில் நடத்த முடிந்தது. இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் நடத்திய வகுப்புகளில் திருப்புகழுடன் அபிராமி அந்தாதி, பதிகம், வள்ளி கல்யாணம், மூக்க பஞ்சசதி, பஞ்சாமிர்த வண்ணம் இவையும் கற்றுக் கொடுக்க முடிந்தது. எல்லா முக்கியமான பஜனைகளிலும் எனக்கு நன்றாக பங்கேற்க முடிந்தது. எங்கள் வீட்டில் என் கணவர் திரு சுந்தரம் அவர்களின் ஊக்கம் எனக்கு பூரணமாக கிடைத்தது. என் பிள்ளை, நாட்டு பெண் எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். பேரன் பேத்தி கல்யாண வைபவங்களில் வள்ளி கல்யாணம், திருப்புகழ் பஜனைகள் நடத்தி அன்பர்களை கௌரவிக்க முடிந்தது. எங்கள் சதாபிஷேக வைபவத்திலும் என் கணவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் திருப்புகழ் பாட வைத்தார். 2020ஆம் ஆண்டு கொரோனா துவக்கத்தில் நேரில் சென்று வகுப்பு எடுக்கும் வாய்ப்பு தடைப்பட்டது. அதுவரை விடாமல் நேரில் சென்று வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தேன். பின் கற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பு கொடுத்து அமைந்தேன். வீட்டில் விடாமல் திருப்புகழ் பாடிக்கொண்டு இருக்கிறேன். என் மாணவ மாணவியர்களை ஊக்குவித்து தவறாமல் திருப்புகழ் பாடிக்கொண்டிருக்க அன்பும் ஆசியும் கூறிக்கொண்டிருக்கிறேன். குருஜி திருமதி கல்யாணி மாமி அவர்கள் இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்புகழ் பாடி முருகன் நீலச்சிகண்டியில்
எந்த நேரத்திலும் கூப்பிட்ட நொடியில் கோலக்குரத்தியுடன் வந்து அருள்வான் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.